வீட்டில் இருக்கிற பொரியை வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்கிற மாதிரி நம்ம ரெசிபி பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குபே ஸ்கில்ஸ் டிவி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பல இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவாக வீடியோ போடுவேன். உங்கள் சப்போர்ட் வந்து நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா பூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 1 கத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பல்லு பூண்டை வந்து நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் அடுப்பு. அப்போ தான் வந்து இது வந்து கருகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் இப்போ பொரியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 1 பாக்கெட் பொரி எடுத்திருக்கேன். 1 பாக்கெட் பொரிக்கு வந்து 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படிங்கிறனால நான் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பொரியை பிரித்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூளை, மஞ்சள் தூளை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் வேண்டாம். சால்ட் உட்பட, ஏன்னா இந்த பொரியிலேயே சால்ட் ஆல்ரெடி இருக்கும் அப்படிங்கிறனால சால்ட் தேவை கிடையாது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரீட் சைடில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற பொரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலா பொரி. ஸோ இது சீக்கிரமாகவும் சடனாகவும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இங்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் குபே. பாய்.